ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வச்சு எப்படி ஒரு தமிழ் சென்டென்ஸை கொடுத்துட்டாங்களா, அதை இப்படி இங்கிலீஷில் எப்படி அதை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுறதுக்கு கற்றுக்கிறதுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ராணியால் வாங்கப்பட்ட மலர்கள் அழகானவை அப்படின்னு ஒரு தமிழ் சென்டென்ஸை கொடுத்துட்றாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா தமிழ் சென்டென்ஸு ராணியால் வாங்கப்பட்ட மலர்கள் அழகானவை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் இங்கிலீஷில் எழுதுங்க, ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதி சொல்லுங்கள் அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி எழுதுவீங்க இங்கிலீஷில்? வாங்க, உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லித்தரேன். இது இந்த ராணியால் வாங்கப்பட்ட மலர்கள் அழகானவைன்றதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், வழக்கம் போல் 2 சிம்பிள் சென்டென்ஸாக இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் மாற்றி எழுதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸு. இதை விச்சி அப்படின்ற யூஸ் பண்ணி நம்ம எழுதுகிறோம், அந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணி. சரி, எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். 2 சிம்பிள் சென்டென்ஸு. ராணியால் வாங்கப்பட்ட மலர்கள் அழகானவை, அதை அந்த மலர்கள் அழகானவை, த ஃப்ளவர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். ராணி பாட் தெம், ராணி அவைகளை வாங்கினாள் அப்படின்னு 2 சிம்பிள் சென்டென்ஸாக எழுதிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸு. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. கமெண்ட்டுக்கு காலத்தில் கொஞ்சம் ஏதாச்சும் பாசிட்டிவாக கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, போகலாங்களா? ராணியால் வாங்கப்பட்ட மலர்கள் அழகானவை, இதை த ஃப்ளவர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல், ராணி பாட் தெம் அப்படின்னு 2 சிம்பிள் சென்டென்ஸாக பிரித்து எழுதிக்கிறோம். இதில் த ஃப்ளவர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல்ன்றது இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குதுங்க. த ஃப்ளவர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். ராணி பாட் தெம் 2வது சென்டென்ஸ், அதுவும் ஆக்டிவ் வாய்ஸில் தாங்க இருக்குது. ஆனால் இந்த முதல் சென்டென்ஸில் இருக்கிற அந்த ஃப்ளவர்ஸு, அது 2வது சென்டென்ஸில் தெம்மு, ராணி பாட் தெம், தெம்முன்னு வந்துருக்குதுங்க, ஆப்ஜெக்டாக வந்துருக்குதுங்க. இதை கொஞ்சம் மாற்றி நம்ம எழுதிக்கணுங்க. இப்படி 2வது சென்டென்ஸ் ராணி பாட் தெம்ன்றதை பேசிவ் வாய்ஸில் மாற்றி எழுதிக்கணுங்க. மாற்றி எழுதினா இதை நம்ம எழுதினா தான் உங்களுக்கு இப்போ கரெக்டாக சென்டென்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸு. பார்த்துங்க, டிப்ஸ் எழுதிக்க பாருங்கள். பொது நபர் முதல் சென்டென்ஸில் சப்ஜெக்டாக இருக்கிறார், த ஃப்ளவர்ஸ். பொது நபர் 2வது சென்டென்ஸில் ஆப்ஜெக்டாக இருக்கிறார், தெம். புரிஞ்சுங்களா? சரி, அடுத்தது வாங்க, அப்படி சொல்லிட்டு வரேன் பாருங்கள். 2வது சென்டென்ஸை நாம் பேசிவ் வாய்ஸ் அமைப்புக்கு மாற்றி எழுதி கொண்ட பிறகே நாம் ரிலேட்டிவ் ப்ரோனவுனை யூஸ் பண்ணி 2 சென்டென்ஸ்களையும் இணைத்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக எழுத முடியும் என தெரிந்து கொள்க. சரி, ராணி பாட் தெம், இதை ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். இதை பேசிவ் வாய்ஸ் எப்படி மாற்றுவீங்க? ஆக்டிவ் வாய்ஸில் எஸ்யூன்னு இருக்கும், பேசிவ் வாய்ஸில் ஓவிஎஸ்ன்னு மாறிடும். பாருங்கள், ராணி பாட் தெம், ராணின்றது சப்ஜெக்ட்டுங்க, பாட்டுன்றது வெர்புங்க, தெம்ன்றது ஆப்ஜெக்ட்டுங்க. இந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறி வரும்போது பேசிவ் வாய்ஸில் தேன்னு மாறிடுங்க. பாட்டுன்றது என்ன டென்ஸுங்க? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுங்க. தேன்றது இங்கே ஆப்ஜெக்டாக எழுதியிருக்கிறோம்ல, ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்றி எழுதியிருக்கிறோம்ல, அது ப்ளூரல்ன்றதுனால வேர் V3 சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு பேசிவ் வாய்ஸ் வந்துருக்குதுங்க. வேர் பாட்டு. ராணின்றது பை ராணின்னு போயிருங்க. இந்த சப்ஜெக்ட் ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸில் போகும்போது பை அதோட சேர்த்து பை ராணின்னு போயிருங்க. அப்போ எப்படி வருங்க? ராணி பாட் தெம் அப்படின்ற ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸை நீங்கள் பேசிவ் வாய்ஸாக மாற்றினீங்கன்னா தே வேர் பாட் பை ராணி அப்படின்னு பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸாக மாறிடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, அந்த 2 சென்டென்ஸையும் பக்கம் எழுதிக்கணுங்க. த ஃப்ளவர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் ஒரு சென்டென்ஸு, தே வேர் பாட் பை ராணி இப்படின்னு ஒன்று பக்கம் எழுதிங்க. இந்த முதல் சென்டென்ஸில் சப்ஜெக்டாக வந்துருக்கிற ஃப்ளவர்ஸ்ன்ற நவுனு தான் 2வது சென்டென்ஸில் தேன்னு வந்துருக்குதுங்க. அது முன்ன ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கும்போது தெம்முன்னு ஆப்ஜெக்டாக இருந்துச்சுங்க. அது 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 கொண்டு போய் எழுதுனா கொஞ்சம் குழப்பமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸு. அதை மாற்றி பேசிவ் வாய்ஸில் அந்த சென்டென்ஸை எழுதிட்டு அதை 2ம் ஜாயின் பண்ண தான் கரெக்டான மீனிங் வரும். அதுக்காக தான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, போனாங்களா? அடுத்த டிப்ஸ். 2வது சென்டென்ஸ் ஆரம்பத்தில் உள்ள தேயை நீக்கிவிட்டு விச்சி என்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுனை த ஃப்ளவர்ஸ் என்ற நவுனுக்கு பக்கத்தில் எழுதிவிட வேண்டும். இதில் ஒரு சின்ன கரெக்ஷனுங்க. இப்போ இந்த 2வது சென்டென்ஸில் தே இருக்குதுங்களா, அந்த தேயை அடிச்சுட்டு அங்கே விச்சி போடுறீங்க. விச்சி வேர் பாட் பை ராணின்னு வரும். 2வது சென்டென்ஸில் இருக்க தே அடிச்சிட்டிங்கன்னா ஏன் அடிக்கிறீங்க? அந்த ஃப்ளவர்ஸ்ன்ற முதல் சென்டென்ஸில் வந்த நவுன் தான் அங்கே தேவை வந்திருக்குது. அதான் அந்த ஃப்ளவர்ஸை தான் அந்த தே குறிக்கிறதுனால
தேவை வந்து அடிச்சுட்டு விச்சின்னு எழுதிக்கிறீங்க. விச் வேர் பாட் பை ராணின்னு வருதுங்களா, அந்த முழு சென்டென்ஸை தூக்கிட்டு போய் எதை குறிக்குது இந்த முழு சென்டென்ஸும்? இந்த ஃப்ளவர் சென்டென்ஸ் முதல் சென்டென்ஸில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் பற்றி தானே சொல்ல வருது. அதனால் த ஃப்ளவர்ஸ் விச் வேர் பாட் பை ராணி அப்படின்ற ஃப்ளவர்ஸ் நவுனு பக்கத்தில் இந்த முழு சென்டென்ஸ் தூக்கிட்டு போய் அங்கே எழுதிடுறீங்க. எப்படி மீதி எப்படி வருங்க? த ஃப்ளவர்ஸ் விச் வேர் பாட் பை ராணி அப்படி வருதுங்களா. மீதி பாருங்கள், மிச்ச வேர்ட்ஸ் என்ன இருக்குதுங்க? ஆர் பியூட்டிஃபுல், அதை கடைசியில் எழுதிக்கிறீங்க. அப்போ எப்படி சென்டென்ஸ் வருங்க? த ஃப்ளவர்ஸ் விச் வேர் பாட் பை ராணி ஆர் பியூட்டிஃபுல். இதுக்கு என்னங்க தமிழ் அர்த்தம்? ராணியால் வாங்கப்பட்ட மலர்கள் அழகானவையாக இருக்கின்றன, அல்லது ராணியால் வாங்கப்பட்ட மலர்கள் அழகானவை அப்படின்னு இதுக்கு தமிழ் மீனிங்க. புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு? எப்படி இதை வந்து இந்த ராணியால் வாங்கப்பட்ட மலர்கள் அழகான்ற இந்த சென்டென்ஸை வந்து எப்படி இங்கிலீஷில் எழுதுறதுன்னு புரிஞ்சுக்கிங்களா? சரி, அடுத்தது போகலாங்களா. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் போகலாம் வாங்க. அடுத்தது 2வது. இதில் நம்ம என்ன எடுத்துருக்குறோன்னா, த மூவி இஸ் வெரி காஸ்ட்லி ஒரு சென்டென்ஸ், சிம்பிள் சென்டென்ஸு. ஐ சா யூ த மொபைல் இஸ் வெரி காஸ்ட்லி, இது ஒரு சென்டென்ஸு. ஐ கேவ் யூ த மொபைல், அந்த மொபைல் மிகவும் விலை உயர்ந்தது, நான் உனக்கு அந்த மொபைலை கொடுத்தேன். இப்படின்னு 2 சிம்பிள் சென்டென்ஸை கொடுத்துட்டாங்க. இந்த 2 சிம்பிள் சென்டென்ஸையும் விச்ன்ற ரிலேட்டிவ் ப்ரோனை யூஸ் பண்ணி ஒன்றா ஜாயின் பண்ணி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக எழுதுங்க, ஒரே சென்டென்ஸாக எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 சேர்த்து ஒன்றா எழுதி ஒரே சென்டென்ஸாக எழுதுங்க அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்க. எப்படி எழுதுவீங்க? போல வாங்க. அதான் பாருங்கள். த மொபைல் இஸ் வெரி காஸ்ட்லி ஒரு சென்டென்ஸு. ஐ கேவ் யூ த மொபைல், இதில் பாருங்கள், பொது நபர் முதல் சென்டென்ஸில் சப்ஜெக்டாக இருக்கிறார். த மொபைல் த பொது நபர்னு சொல்கிறேன், அது வந்து பொது பொருள் கூட நீ வச்சுங்க. 2வது சென்டென்ஸில் பாருங்கள், ஐ கேவ் யூ த மொபைல். இந்த 2வது சென்டென்ஸில் கேவ்ன்றது வெர்புங்க. இந்த வெர்பை பார்த்து எதை யாருன்னு கேட்டால் அதுக்கு வந்து வரது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுங்க. கொடுத்தார், நான் கொடுத்தேன், அதை வந்து கொடுத்தேன்ற வெர்பை பார்த்து எதை கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருங்க த மொபைல். யாருக்கு கொடுத்தேன்? உனக்கு. அப்போ அந்த கேவ் யூ த மொபைல்ன்றதில் யூன்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுங்க, த மொபைல் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுங்க. இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வந்து ஒரு சப்ஜெக்டாக வர நவுன் மொபைல் தாங்க 2வது சென்டென்ஸில் டைரக்ட் ஆப்ஜெக்டாக வந்துருக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. அப்போ இந்த மொபைலும் டைரக்ட் ஆப்ஜெக்ட்டும் ஒன்று கூட ரிலேட்டிவாக தொடர்பு படுத்தி வந்துருக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. அதை தான் சொல்லுவேன். சரி, போச்சுங்களா. பொது நபர் முதல் சென்டென்ஸில் சப்ஜெக்டாக இருக்கிறார், 2வது சென்டென்ஸில் பொது நபர் டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுங்க. இப்போ என்ன பண்ணால் 2வது சென்டென்ஸில் டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கிற இந்த மொபைல் என்ற நவனை நீக்கிவிட்டு அந்த சென்டென்ஸுக்கு முன்பு ஆப்ஜெக்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஆனால் விச்சை எழுதுகிறோம். அப்பொழுது இப்படி கீழ்கண்டவாறு சென்டென்ஸ் வரும். இப்போ வந்து ஐ கேவ் யூ த மொபைல் அப்படின்ற அந்த கடைசியில் டைரக்ட் ஆப்ஜெக்டாக வந்துருக்குதுங்களா, அந்த மொபைலை அடிச்சுட்டு அந்த 2வது சென்டென்ஸுக்கு முன்னாடி தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? விச்சு போடணும். ஏன் போடுறீங்க? மொபைல்ன்றது ஒரு திங்ஸ்ன்றதுனால விச்சு போடுறீங்க. இப்போ 2வது சென்டென்ஸ் கடைசியில் இருக்கிற அந்த மொபைல் அடிச்சுட்டு 2வது சென்டென்ஸ் ஆரம்பத்தில் விச்சு போட சொல்கிறேன். அப்போ எப்படி வருங்க? விச் ஐ கேவ் யூ அப்படின்னு வருங்க. இப்போ அடுத்தது பாருங்கள். இது அப்படியே 1வது சென்டென்ஸில் சப்ஜெக்ட் இடத்தில் இருக்கிற இந்த மொபைலுக்கு பக்கத்தில் எழுதி விடுகிறோம். அப்பொழுது நமக்கு கீழ்கண்டவாறு அட்ஜெக்டிவ் கிளாஸ் சென்டென்ஸ் நமக்கு கிடைக்கிறது. அந்த விச் ஐ கேவ் அப்படியே முடிச்சா தூக்கிட்டு போய் த மொபைல் என்ற நவுன் முதல் சென்டென்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது பக்கத்தில் எழுதிடுறோம். அப்போ த மொபைல் விச் ஐ கேவ் யூ இஸ் வெரி காஸ்ட்லி, நீ எனக்கு கொடுத்த அந்த மொபைல் மிகவும் விலை உயர்ந்தது அப்படின்னு ஒரு சென்டென்ஸாக வந்துருச்சிங்களா, ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் வந்துருச்சிங்களா. 2 சிம்பிள் சென்டென்ஸை இணைச்சி ஒரே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எழுதிட்டுமா? த பீப்புள் விச் ஐ கேவ் யூ த மொபைல் விச் ஐ கேவ் யூ இஸ் வெரி காஸ்ட்லி, நான் உனக்கு கொடுத்த அந்த மொபைல் மிகவும் விலை உயர்ந்தது. இதுக்கு தமிழ் மீனிங் புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2வது மாடல் எப்படின்ட்டு. அடுத்தது இப்போ 3வது மாடலில் ஒன்று போகலாம் வாங்க. 2 ஒன்று தான் இப்போ அடுத்ததெல்லாம் வேறு நான் சொல்கிறதில்ல, ஒன்று ஒரு மாடல் ஃப்ரெண்ட்ஸு. அதனால் எல்லாம் ஒன்றே தான் மாறி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இது வேறு மாடல் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதிடும் பாருங்கள். மிகவும் விலை உயர்ந்த சந்தனக்கட்டை இதுதான் இப்படின்னு ஒரு தமிழ் ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு செய்தி வாக்கியத்தை கொடுத்துட்டாங்க. இதை வந்து நீங்கள் இங்கிலீஷில் மாற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணி. எப்படி ஒரு எழுதுவீங்க பாருங்கள். அதை வந்து 2 சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றி எழுதிங்க. திஸ் இஸ் சாண்டல்வுட், இது ஒரு சென்டென்ஸ், இது சந்தன மரம். இட் இஸ் வெரி காஸ்ட்லி, இது மிகவும் விலை உயர்ந்தது. இப்படி 2
சிம்பிள் சென்டென்ஸாக கொடுத்துட்றாங்க. இதை மாற்றி ஒரே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக எழுதுங்க அப்படின்றாங்க. இந்த மிகவும் விலை உயர்ந்த சந்தனக்கட்டை இதுதான்றதா மறந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸு. இப்படி 2 சிம்பிள் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. திஸ் இஸ் சாண்டல்வுட், இட் இஸ் வெரி காஸ்ட்லி, வெரி எக்ஸ்பென்சிவ் இப்படின்னு 2 சிம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது 2யும் சேர்த்து ஒரே சென்டென்ஸாக காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக எழுதுங்க அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ஸ்டெப் பண்ணுவாங்க. முதல் சென்டென்ஸில் பொது நபர் காம்ப்ளிமெண்ட்டாக இடத்தில் வந்திருக்கிறது. திஸ்ன்றது சப்ஜெக்ட்டுங்க, ஈஸ்ன்றது இருக்கிறது வெர்புங்க. சாண்டல்வுட்டு சந்தன மரம் நவுனுங்க. வெர்பை பார்த்து இருக்கிறதுன்ற வெர்பை சப்ஜெக்டை பார்த்து திஸ்ன்ற சப்ஜெக்டை பார்த்து என்னவாக யாராகன்னு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு வர பதில் காம்ப்ளிமெண்ட்டுங்க. இது சந்தன மரமாக இருக்கிறது. இதில் சப்ஜெக்ட் எதுங்க? இது திஸ் தான் சப்ஜெக்ட்டு. இதை பார்த்து என்னவாக யாரான்னு கேளுங்க. என்னவாக இருக்கிறது? சந்தன மரமாக இருக்கிறது. சந்தன மரமாக இருக்கிறது ஒரு நவுனுங்க, காம்ப்ளிமெண்ட்டுங்க. இந்த இடத்துல சாண்டல்வுட்ன்றது காம்ப்ளிமெண்ட்டாக நவுன் வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. மொதல் சென்டென்ஸில் காம்ப்ளிமெண்ட்டாக வந்திருக்கிற நவுனு தான் 2வது சென்டென்ஸில் இட்டு அப்படின்னு புரோனோனாக வந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சுங்க. அதை தான் கீழே எழுதிக்க பாருங்கள். முதல் சென்டென்ஸில் பொது நபர் காம்ப்ளிமெண்ட் இடத்தில் வந்திருக்கிறது. 2வது சென்டென்ஸில் பொது நபர் சப்ஜெக்டாக வந்திருக்கிறதுன்னு தெரிஞ்சுங்க. சரி, போகிறாங்களா? ஸ்டெப் 2. சாண்டல்வுட் என்பது ஒரு திங்ஸ் பொருள் என்பதாலும் சாண்டல்வுட் என்ற நவுனை இட்டு என்ற 2வது சென்டென்ஸில் சாண்டல்வுட் என்ற நவுனே 2வது சென்டென்ஸில் இட்டு என்று வந்துள்ளதாலும் இட்டானது சாண்டல்வுட்டை குறிப்பதாலும் இட்டை நீக்கிவிட்டு அதே இடத்தில் விச்சை போட்டு 2 சென்டென்ஸ்களையும் இணைத்து எழுதிவிடுகிறோம். இப்போது அந்த இட்டு தான் இந்த சாண்டல்வுட்டை குறிக்கிறதுனால இட்டை எடுத்துகிட்டு விச்சின்னு போட்டுறீங்க. அப்படியே இணைத்து எழுதிடுறீங்க. எப்படி எழுதிங்க? திஸ் இஸ் சாண்டல்வுட் விச் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு வந்துடுதுங்க. திஸ் இஸ் சாண்டல்வுட் விச் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். இதுக்கு என்ன அர்த்தங்க? மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கிற சந்தன மரம் இதுதான் அப்படின்னு இதுக்கு மீனிங்க. சரி, இதவே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக எப்படி மாற்றிடலாம்னா அதுக்கு அடுத்து எழுதியிருக்கிற பாருங்கள். சாண்டல்வுட் விச் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் இஸ் திஸ். மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கிற சந்தனக்கட்டை இதுதான். புரிச்சுலாம் ஃப்ரெண்ட்ஸு? நன்றி ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஒரே டைமில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக புரியாது ஃப்ரெண்ட்ஸ். 2 டைம் போட்டு பாருங்கள்.